நீ அவரோட தான் இருக்கணுமே தவிர என்னோடலாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப நாளா பேசினார். கௌசல்ல சரின்னு கேட்டுனுட்டு உள்ள போய் கைகாலம் வந்துட்டு யதா அமிர்தஸ்ய எப்போ கருடன் அமிர்தத்தை தேடி போனாரோ அப்பொழுது என்மங்களம் சுபன்னஸ்ய வினதா கல்பயத் புரா தத்தே பவது மங்களம் அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய. கருடன் அமிர்த கலசத்தை தேடி போறச்சே அவர் தாயார் எப்படி மங்களாசாசனம் பண்ணாலோ ராமா அதை போல நான் உனக்கு மங்களாசாசனம் பண்றேன், நான் போயிடுவா அப்படின்னு அவள்கிட்ட படுத்துட்டு நேரம் அடுத்த இடத்துக்கு வந்தான். சீதையனுடைய அந்தப்புறம். ஒரு இடத்துல இருந்து தாண்டினும் இவளை இருக்க வைக்கிறதுக்குள்ள பட்டபாடு போர்னு இருக்கு, இனி அடுத்தவ என்ன பேசுவாராளோ அப்படின்னு நினைச்சு ராமன் சீதையோட அந்தப்புறத்துக்கு வந்தவன் தேவகாரியம் ஸ்மசா கிருத்வா கிருதஜா கிருட்ட சேதனா அபிஜா ராஜதர்மானாம் ராஜபுத்திரி பிரதீட்சதி சதுர்தசகி வருஷாணி வஸ்தவ்யம் தண்டகேமயா பித்ராமே பரதாபி யௌவராஜ்யே நியோஜிதா. சீதை உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீதை என்ன செய்தி? எங்கேயோ காலங்காத்தால போனேன் வரேன், என்ன சொல்றதுக்கு வந்தேன்னா இல்லையே நான் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். என்னமோ பக்கத்து வீட்டுக்கு போனோம்னு போயிட்டு வரா போலே 14 வருஷம் காட்டுக்கு போனோம்னா என்னது பட்டாபிஷேகம் இல்லையா நாளைக்கு என்ன சீத்தை கேட்டாள். அது இல்லை, நம்ம மாதா நம்ம கிட்ட ஒரு வரம் கேட்டிருக்காள். பிதா அதை சரின்னு சொல்றேன் கொடுக்குறேன்னு ஒத்து விட்டார். பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது சீதை சந்தோஷப்படும். ராமன் முதல் வார்த்தை இப்படி சொல்றார், நான் காட்டுக்கு போகணும் என்னென்ன பேர் பரதனுக்கு பட்டம் சந்தோஷிப்பாய். சீதை சொன்ன பகு சந்தோஷம் ராமா, அதுல எனக்கு குறை இல்லை. மேல என்னமோ காடுனியே அது என்னதுன்னு கேட்டாள். இல்ல நான் காட்டுக்கு போறதா இருக்கேன், 14 வருஷம் 14 நிமிஷங்களா கழிச்சுட்டு திரும்பி வந்துருவேன். நீ ஜாகிரதையாயிரு, நாட்டுல எல்லாரையும் பாத்துக்கோ, மாமனார் மாமியார பாத்துக்கோ. அவளை மாமனார் நினைக்காதே, தந்தையா நினைச்சுக்கோ, தாயா நினைச்சுக்கோ, உன் வயிற்றுல பிறந்த பிள்ளையா சத்ருக்னன் நினைச்சுக்கோ, கூட பிறந்த தம்பியா பரதன் நினைச்சுக்கோ, எல்லாரையும் ஜாகிரதையா பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறார். பாதுபுத்திர சமூச்சாபி திரஷ்டவியோச்ச விசேஷதா தயா பரத சத்ருக்னௌ பிராணைஹி பிரியதரோ மம. உனக்கு பரதனும் சத்ருக்னனும் பிராணனை காட்டிலும் பிரியமானவர்கள், எனக்கு அப்படித்தான், அவர்களை பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி புறப்படுறார். சீதை சொன்னா நான் முன்னாடி போறேன், முடியும்னா பின்னாடி வாழ்நாள். நான் தான் போகிறதா இருக்கேன், உன்னை அழைச்சிட்டு போகிறதாவே இல்லையேன்னா பர்துர்பாகியந்து நாரியேகா பிராப்னோதி புருஷர்ஷப. ராமா கொஞ்ச நேரம் முன்னாடி உன் தாயின் அந்தப்புறத்துல போய் பேசினே, என்ன பேசினேன்? அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயமா? அந்த நியாயம் எனக்கு கிடையாதா? நீ என்னமோ பர்த்தா இருக்கிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும்னு தாயார் இடத்துல சொல்லிட்டு எங்கிட்ட நீ நாட்டுல இருக்குன்னு சொல்றியே, நீ எங்கு செல்வாயோ அங்குதான் நான். நபிதானாத்மஜோவாத்மா நமாதான சகீ ஜனா இஹ பிரேத்தச்ச நாரீணாம் பதிரேகோ கதி சதா அக்ரதஸ்தே கமிஷாமி மிருத்ரந்தி குஷகண்டகான். உனக்கு முன்னே செல்வேன், உன்னுடைய வழியில எங்கேயானு முள்ளெல்லாம் இருந்ததுன்னா நான் எடுத்து போடுறேன், நீ ஜாகிரதையா நடத்துவா, ஏன்னா உன் கால் தாங்காது, உனக்கு பழக்கம் இல்லை. நாமும் பார்த்தா இவளுக்கு எல்லாம் பழக்கம், நமக்கு ஒண்ணுமே பழக்கம் இல்லை. ஆனால இவ நடப்பலாம், என்னால நடக்க முடியாதான். சீதை என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா? காடு சுடும், நீ பார்த்ததில்லை, கோர வனம், சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, துஷ்ட மிருகங்கள்லாம் கடிக்கிறதுக்கு வரும், எந்த ராட்சசன் இருப்பனோ அசுரன் இருப்பனோ தெரியாது, ஏதும் இருக்கட்டும் ராமா, நீ காடு சுடும்னு சொல்லுகிறாய், நின் பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தால் இந்த நாடே சுட போகிறது ராமா. காடு சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராமன் என்ன சொல்லி கேட்கிறேன்னு உன்னை சட்டுன்னு ஆயுதத்தை தொடுத்துட்டா சீதை. உன்னை பத்தி ரொம்ப நான் ஒழுங்கா நினைச்சிருந்தேன், ஆனா என் தகப்பனார் ஏமாந்து போட்டார்னு இப்பதான் புரிஞ்சுட்டேன். என்னதுன்னு ராமன் கேட்டான். ஒரு ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு பெண் கொடுத்து என் தந்தை ஏமாந்தார் என்ன சொன்னா சீதை. ராமனை பார்த்து ஆண் உடை உடுத்திய பெண்ணுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் வராது. ஆனா சீதை சொல்லிட்டா அப்படி. ராமன் பார்த்தார், என்ன சீதை எப்படி சொன்னீங்கன்னா, ஆமா என்னுடைய தந்தையார் தன் நாட்டை தன் தோளுக்கு கீழே அத்தனை ஆண்டுகள் ரட்சித்தார். ஆனா தான் பிடிச்சிருக்கிற மாப்பிள்ளை இப்போ ஒரு பத்தினிய கொஞ்ச நாள் வச்சு ரட்சிக்கிறதுக்கே இந்த பாடு நாட்டுல விட்டுட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டா உங்க மாமனார் ரொம்ப வருத்தப்படுவார். யார்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாலும் வாங்கிக்கோ, மாமனார்கிட்ட வாங்கினா அதை சரிப்படுத்தவே முடியாது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கிம்துவாமன்யத வைதேகா பிதா மே மிதிலாதிபா ராம ஜாமாதரம். ஒன்ன மாப்பிள்ளையா அடைந்தவர் என்ன கிடங்க போறார்? ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராமன் எத்தனையோ சொல்லி பார்த்தான். சீதை கடைசியா கேட்கிறார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லிட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, கேளுந்தான். சொர்க்கம்னா ஏது நரகம்னா ஏதுன்னு சீத்தை கேட்டாள். யாது சொர்க்கம் நரகம்னு எனக்கு தெரியாது, வசிஷ்டர் இடத்துல காலட்சேபம் பண்ணிருக்கேன், நீ என்னையா பரீட்சை பண்றேன்? சொர்க்கலோகம் இந்திரலோகம் ரம்பா உருசி திலோத்தமா மேனக்கா எல்லாரும் நாட்டி மாடிட்டு இருப்பா, கச்சேரி எல்லாம் நடக்கும், யாரார் புண்ணியம் பண்ணிருக்காளோ அங்க போவா. நரகலோகம்ங்கிறது யமபட்னம், யாரார் பாவம் பண்ணிருக்காளோ அங்க போவா. வெட்டு கொளுத்து தளிக பண்ணு வதை, இது மட்டும்தான் அந்த இடத்துல பாஷையே. இதான் நரகம், இதான் சொர்க்கம். நேர கதை சொன்னா ராமன். சீத்தை சிரிச்சுட்டு நிறுத்தினா, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். தெரியும்னு சொல்லிவிட்டு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லவே கூடாது.
ஒருத்தர் 3 மணி நாளி கல்யாணி ராகம் ரொம்ப நன்னா பாடினார். பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எழுந்திருந்து தோடி நன்னா இருந்தது கல்யாணி பாடுறான்னா அப்படின்னா அவனுக்கு தோடியும் தெரியாது கல்யாணியும் தெரியாதுன்னு அர்த்தம். அத போல இவர் பேச ஆரம்பிக்கிறச்சே சீத்தை கேட்கிறா, ராமா நான் சொர்க்கம் எது நரக்கம் எதுன்னு உடனே நீ திரும்பி ஒரு கேள்வி கேட்டுக்கணும். யார் அபிப்பிராயத்தாலே சொர்க்கம், யார் அபிப்பிராயத்தாலே நரக்கம்? எல்லாருக்கும் சொர்க்க நரக்கம் ஒன்னா இருக்காது. வாசல்ல ஏதோ பார வண்டி இருக்கிறவ போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி சோறு கிடைத்தா சொர்க்கம், அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். ஆழ்வார போய் கேட்டுனா மோட்சம் கிடைத்தா சொர்க்கம். இப்ப பாட்டு பாடுறவாளே எங்களாட்ட உபன்யாச கால கேட்டுனா மார்கழி மாசம் 30 நாள் தொண்டை கட்டாம இருந்துட்டா சொர்க்கம், தொண்டை கட்டிப்படுத்துனா நரக்கம். இவ்வளவுதான் எங்களுக்கு சொர்க்க நரக்கம். அவனுக்கு சொர்க்கம் நரக்கம் மாறும். ஆனா அவன் ஒண்ணு நிச்சயம், அத்தனை பேருக்கும் சொர்க்கம் வேணும் நரக்கம் வேண்டாம். அதுல மட்டும் மாறுதல் கிடையாது. ஆனா ஆருக்கும் சொர்க்க நரகம் வேறுபடுமே. ஏன் சொர்க்க நரகம் எதுன்னு சொல்லட்டுமா? யஸ்வயா சகசஸ்வர்கா நிரையோ யஸ்வயா வினா இது ஜானன் பராம் பிரீதிம் கச்சராமமயா சக. உன்னோட சேர்ந்திருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருந்தால் நரகம். அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர நீ என்னமோ காடு நாடு வெவ்வேறு சொல்லுகிறாய். நான் அறியேன், உன்னோட கூடத்தான் வருவேன். அக்ரதஸ்தே கமிஷாமி மிருத்னந்தி குஷகண்டகான். உனக்கு முன்னாடி நான் போறேன். இது நான் ரொம்ப நாளா மூட்டை கட்டி வச்சுன்னு தயாரா இருக்கேன். ராமன் பார்த்தா உனக்கு எப்படி தெரியும் நாங்க வனவாசம் போறோம்னு? நான் பிறந்த உடனே எங்க தாப்பனார் கூப்பிட்டு எனக்கு ஜாதகம் குறிச்சார். அப்பவே வந்த ஜோசியர் சொல்லிட்டார், இந்த பிள்ளை ரொம்ப வசந்த இடத்துக்கு தான் வாழ்க்கப்பட போறா, ஆனா வனவாசம். அவர் சொன்ன நாள்ல இருந்து நான் மூட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமோ. அதனால இன்னைக்கு ஒண்ணு எனக்கு செய்தி புதிசே இல்லராமா, நீ என்னைக்கு வந்து சொல்ல போறேன்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். போகலாம் வா, இனிமே சீதையிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ வான்னு சொல்லிட்டார். வெளியில வரச்சே லக்ஷ்மணன் காத்திருந்தார். ராமா புறப்படலாமா அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்டார். புறப்படலாமாவா? நாங்க என்ன போறோம், உன்னை நான் கூட்டிகிட்டே போறது இல்லையேன்னா. இல்லையே நான் வர்றதா இருக்கேனே, நான் கூட்டின்னு போறதா இல்லையே என்ன ராமன்? இல்லையே நீ 2 இடத்துல பேசியிருந்ததை நான் காதுல வாங்கிட்டேன், 2 இடத்துல என்ன கூட்டின்னு போறதா சொன்னீங்கன்னா. உன்னை பத்தி பேசவே இல்லை நான் 2 இடத்துலயும். கௌசல்ய இடத்துலயும் பேசல, சீதை இடத்துலயும் பேசல. நீ எங்க கண்டுபிடித்தாயின்னு கேட்கிறான். அப்ப லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார், கௌசல்ய இடத்துல விழுந்து நமஸ்கரித்து இல்லையோ, அப்ப என்ன சொன்னேன்? குரு ஸ்வஸ்வயனாரிவா, எங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுன்னு கேட்டேன். சம்ஸ்கிருதத்துல அஸ்மத் சப்தம்ங்கிறது அகமாவாம் பயம் மாம்மா ஆவாம் நவ் அஸ்மாகம் பகமயா ஆவாபியாம் அஸ்மாபின்னு சொல்றோம் இல்லையோ. அதுல ஏகவசனம் திவச்சனம் பகுவச்சனம். பகுவச்சனம்னா கடைசி பட்சம் 3 பேர் இருக்கணும், திவச்சனம்னா 2, பகுவச்சனம்னா 2னுக்கு மேல், அப்படின்னா குறைஞ்ச பட்சம் 3 பேர் இருக்கணும். இவர் ராமன் என்ன பண்ணிட்டார், எங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுன்னு விழுந்து சேவிக்கச்சே பகுவச்சன பிரயோகம் பண்ணிட்டான். பண்ணத்தை இந்த பாம்பு செவி ஆதிசேஷனுடைய அவதாரம் லக்ஷ்மணன் சொல்லு அங்கேருந்து இவர் கேட்டு வச்சிருக்கார். நீ அங்க சொல்லச்சே பகுவச்சன பிரயோகம் பண்ணியே, நீ ஒண்ணும் சீதை ஒண்ணும், 3வது யார்? நானா தானே இருக்கணும். அப்ப என்ன ஞாபகத்துல வச்சிருந்தானே நீ கேட்டே? இல்லையே ராமன் சமாளிக்கிறதுக்கு பார்த்தா ஆதீனங்கள்லாம் பேச நாங்கள் வந்தோம், நாங்கள் பேசினோம், நாங்கள் போனோம் இல்லையோ. ராமன் சொல்லிட்டார், அப்படி என்னையே தான் நான் சொல்லிட்டேன்னுட்டார் அவர். லக்ஷ்மணன் பிடிச்சுட்டான். இருக்கட்டும், அப்ப அடுத்து சீத்தை இடத்துல பேச ஒண்ணு சொன்னியே, அதுலயும் என்ன அழைச்சின்னு போறதா தான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாய்? பிராத்ரு புத்திர சமூச்சாபி பிராணைகி பிரியதரவு மம. பரதன் நாட்டிலேருந்து திரும்பி வருவன் வயிற்றில் தம்பியாக நினைத்துக்கொள். சத்ருகனன் திரும்பி வருவன் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக நினைத்துக்கொள். தாயாராக உன் கௌசல்யை நினைத்துக்கொள், தந்தையாக தசரதனை நினைத்துக்கொள். எல்லாரையும் பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு சொன்னியே, லக்ஷ்மணனை எப்படி பார்த்துக்கோன்னு அவள்கிட்ட சொல்லலையே நீ? நான் கேட்டுட்டே இருந்தேனே, அப்படின்னா கூட கூட்டின்னு போறேன் தானே அர்த்தம். இல்லைன்னா என்னை எப்படி பார்த்துக்கோன்னு சீதையிட்ட சொல்லியிருக்க வேண்டாமான்னா. ராமன் பார்த்தான், வா அவ்வளவுதான் வழி, இனிமே உன்னை நிறுத்தத்துக்கு வழி கிடையாது. ராமனுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி சப்ராது சரணௌகாடம் நிபித்திய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அகியசாக ராகவஞ்ச மகாபிரதம் சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வசனம் அப்ரவீத். எல்லாருமாக புறப்பட்டார்கள். ஊர் மக்களுக்கு செய்தி தெரிந்து கொந்தளித்து போயிற்று. வசிட்டரே கொந்தளித்து போனார். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், பூமருவு நறுங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து தாமரடில் விடலுடுத்து கலனியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமருதோள் என்பதல்வன் யானென்னு செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரரே வசிட்டரே சொல்லீர் நீரே. தசரதன் சுமந்திரனி வசிட்டனி கேட்கிறான், நான் போக வேண்டிய வானப்பிரஸ்த காட்டுக்கு இளம் பிள்ளை என் பிள்ளை போறானே, இது நான் கேள்விப்பட்டதில்லை, கண்டது கிடையாது. பூமருவு நறுங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து சடமுடி தரித்துக் கொண்டு ராமனா, இது மக்கள் ஏற்பாடா? நாடித்த கேட்டு கொந்தளிச்சு படாதா? வசிட்டரை ஏன் பார்த்திருக்கிறீர்கள்? வசிட்டர் பாவப்பட்டார், மகா பிரம்மஞானி அவர். அவருக்கு இந்த நிலைமையை பார்த்துட்டு அர்த்தோவா ஏஷபத்ரின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, உங்களை விட நான் தான் இந்த நாட்டை ரொம்ப நாளா ஆண்டிருக்கேன், இத்தனை ராஜாக்களும் குலகுருவா நான் தான் இருந்திருக்கேன். அதனால தசரதா, சீதை நாட்டுல இருக்கட்டும், ராமன் காட்டுக்கு போட்டோம். சீதை காட்டுக்கு போனோன்னு வரவில்லை.
ராமன் காட்டு போகணும் தான் வரம், சீதை அரியாசனத்துல ஏத்தி நானாட்டு ஆண்டுகிறேன் அப்படின்னு பிராமணோத்தம வசிஷ்டர் சொன்னார். கத்திரியன் சொன்னா தசரதன் உமக்கு இத்தனை கோபம் வந்தா எனக்கு எத்தனை கோபம் வராது, எத்தனை யுத்தம் பார்த்திருப்பேன், எத்தனை எதிரிகளை பார்த்திருப்பேன், வேறு வழி இல்ல வசிட்டா ஒத்துனுட்டே கொடுத்தே விட்டேன் என்று ஓன் அழுது கொண்டே அனுப்பி வைத்தான். தம் வந்தமானம் ருததி மாதா சௌமித்ரம் அப்ரவீத் சிரஷ்டஸ்வம் வனவாசாய ஸ்வனுருக்த சுபிருஜனே ராமே பிரமாதம் ஆகாரிஷீ புத்திர பிராதரி கச்சதி ராமே பிரமாதம் ஆகாரிஷீ ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். லக்ஷ்மணன் கிளம்பச்சே சுமித்திரன் நிறுத்தினா, லக்ஷ்மணா இந்த நாளுக்காக 25 வருஷமா காத்துட்டு இருக்கேன் நாடவள். கீழே நம்ம முதல் நாள் பார்த்தோம், 2 பாயசம் கிடைச்சது, ஒன்னு இந்த கையில ஒன்று இந்த கையில வச்சிருந்து ராம பக்தனா ஒருத்தன் பக்த பக்தனா ஒருத்தன் அவ சாப்பிட்டாலும் இல்லையோ. என்னைக்கு ராமன் காட்டுக்கு போவேன், என் பிள்ளைக்கு என்னைக்கு கைங்கிற லட்சுமி கிடைக்கும்னு காத்துட்டு இருந்துக்காவள். அதனால சொல்லிட்டா, சிரட்டத்துவம் வனவாசாய, உன்ன வனவாசத்துக்கு என்னதான் நான் பெற்றேன், சொனருத்த சோர்ஜனே. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே நாடு நாடல்ல, தசரதனை மறந்துடு, கௌசல்ய மறந்துடு, சுமித்ரே மறந்துடு, இனி காடுதான் உனக்கு நாடு. ராமம் தசரதம் வித்தி, ராமனையே தசரதனா நினைச்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜா, என்னையே சீதையாக நினைத்துக்கொள். அயோத்தியா மடவிம் வித்தி, அயோத்தி பட்டணம் தான் காடு. இனி இந்த அயோத்திக்கு லாபம் இல்லை. எப்ப பெற்ற ராமனை காட்டுக்கு விட்டு கொடுத்துட்டோ, இனிமே காடுதான் நாடு. லக்ஷ்மணா, எங்கு ராமன் இருக்கிறானோ அது நாடே தவிர நாடெல்லாம் நாடாகி விடாது. காட்டிலேயே ராமன் இருந்தாலும் அந்த காடுதான் நாடாக இருக்கும். போ, எங்கேயானும் பிள்ளைய பார்த்து உன்னை பெத்ததே காட்டு போறதுக்கு சொல்லுவா சொன்னாலும் இல்லையோ. அதான் சுமித்திரைக்கே இருந்த பெருமை, மற்ற 2 பேருக்கும் இல்லாத பெருமை. பெரியாழ்வார் சாதித்தார், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர் நெம்பிரான் என்னழ கூற்றுத்தாய் சொல்ல பொடிய வனம் போன என்ன சீர்த்தமிலாதானை பாடிப்பற சீர்த்தமிலாதானை பாடிப்பற சீதமணாளனை பாடிப்பற. மாற்றுத்தாய் ஒருத்தன் போன்னு சொல்றாள், கூற்றுத்தாய் ஒருத்தி நீ காட்டுக்கு போன்றா, பின்தொடர்ந்து ஈற்றுத்தாய் அழுகிறாள். 3 தாய் சொன்னார், கூற்றுத்தாய் மாற்றுத்தாய் ஈற்றுத்தாய்னாள். ஈற்றுத்தாய்னா பெற்ற தாய், மாற்றுத்தாய்னா மாற்றாந்தாயாட்டம் நடந்துட்டு கைகை, கூற்றுத்தாய்னா பாயசத்தை கூறு கொண்ட தாய். சுமித்திரைக்கு தானே பாயசம் கூறு போடப்பட்டது, அதனால கூற்றுத்தாய்னா சுமித்திரை, மாற்றுத்தாய்னா கைகை, ஈற்றுத்தாய் கௌசல்யை. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்னிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரானிட கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற. காட்டுக்கு போறச்சே கூட ஒரு துளி ராமனுக்கு கோபம் வரலையே, சீதமணாளனை பாடிப்பற. ராமன் கிளம்பினான். ஊர் மக்கள் கொந்தெடுத்து வாசலிலே வந்து விழுந்து தடுத்தார்கள், கேட்கவில்லை. நேரே சுமந்தனுடைய ரதத்தில ஏறி கங்க நதிக்கரையோரமாக ஸ்ருங்கிபேரபுரம் என்று குகனுடைய இடம், அங்கு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வந்து சேருகிறார்கள். ஸ்ருங்கிபேரபுரத்துல குகன் கொண்டு வந்து காய் கனி பழ வகைகள் அத்தனையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். குகா, இதெல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்காக நான் வரல, பின்னே உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேனே தவிர இதெல்லாமே எனக்கு தேவைப்போ. குகனப்ப ராமனை விழுந்து பிரார்த்தித்து, குகமேவம் புருவானந்து ராகவ பிரத்யுவாச்சா அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேன புஜாபியாம் சாதுவிருத்தாபியாம் பீடையன் வாக்கியம் அப்ரவீத். குஹ, நமக்கு எப்ப தெரியுமோ ஆனந்தம், ராமனை எப்ப வசப்படுத்திடலாம்? 1,00,000 10,00,000 கொடுத்து இல்லை, அவன் வந்தான்னு பூர்ண கும்பம் எரித்து விளக்கேற்றி வைத்து வெத்தலை பாக்கு சமர்ப்பித்து அவன் திருவடிகளை வருடி இந்த ஏழை குடிசையை நோக்கி நீ வந்தியான்னு கேட்டால் அவன் உருகுகிறானே தவிர நாம் கொடுக்கும் 1,00,000க்கும் 10,00,000க்கும் அவன் மயங்குபவன் அல்ல. கண்ணன் பாண்டவ தூதனா மறுநாள் வரப்போறார். கிருஷ்ணாவதாரத்திலேயும் சொல்றேன், கண்ணன் பாண்டவ தூதனா வரப்போறார். திருத்தராட்சனுக்கு ஒரே குழப்பம். பக்கத்துல இருக்கிற சஞ்சயனை கூப்பிட்டு கேட்கிறான், எப்படி கண்ணனை நம்ம கட்சி இழுத்துடணும், இழுத்துட்டா தான் நாம ஜெயிக்க முடியும், அவனுக்கு ஒரு 100 கிராமம் கொடுத்து இழுத்துடலாமான்னா. சஞ்சயனுக்கு சிரிக்கிறதாக தான் தெரியல, உனக்கு வெளிக்கண்ணு மட்டும்தான் கிடையாதுன்னு நினைச்சிருந்தேன் திருத்தராட்சா, உனக்கு ஞானக்கண்ணு கிடையாதுன்னு இப்பதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ எவ்வளவு கொடுக்க போறேன்? 50 கிராமம். 5 கிராமம் கொடுத்தா நடக்கவே மாட்டான் இல்லையா கண்ணன். அவன் கேட்டதே பாண்டவர்களுக்கு 5 கிராமம், அதை கொடுக்க மாட்டான். ஆனா கண்ணனுக்கு 50 கிராமம் கொடுத்து தன் கட்சியில் எடுத்துருவோம்னா இப்படிதான் அநேகமா லஞ்சம் தரவிச்சாடும். எதை பண்ணணுமோ அதையே ஒத்துண்டா ஒழுங்கா முடிஞ்சு போடும். அதை விட்டுட்டு வேற எத்தியானம் பண்றோம்னு இல்லையோ. அப்பதான் சொல்றான் சஞ்சயன் விதுரன் திருத்தராட்டனை பார்த்து, நீ கொடுக்கும் சொத்துக்கு மயங்கி வருபவன் கண்ணன் அல்ல. இதே விதுரன் வாழைப்பழமா கீழே போட்டுட்டு தோலா எடுத்து கொடுத்தா சம்ஸ்பிருஷன் நாசனம் சௌரே விதுரஸ்த மகாமதிகின்னு வேதவியாசர் கொண்டாடுறார். ஆசனத்தை போட்டுட்டு ஒரு பழமா கீழே போட்டு தோலா கொடுக்கிறார். கண்ணன் தோலை சாப்பிட்டு திருப்தியா பேசிட்டு இருக்கார். விதுரனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா கண் வந்துட்டாங்கிற பதட்டத்துல என்ன பண்றோம்னே அவருக்கு புரியல. பக்கத்துல இருக்கிற தர்மபத்தினி வந்து தட்டி, நான் அபச்சாரப்பட்டு இருக்கியே,
பார்த்து பழமா கொடும். கிழவன் சேவிச்சார், அபராதான் க்ஷமஸ்வ, தப்பு பண்ணிட்டேன், இந்த நல்ல பழம் அப்படின்னு பழத்தை எடுத்து கண்ணன்ட்ட கொடுக்கச்சே எனக்கு பசி ஆறு எடுத்து விட்டார் கண்ணன். இது என்ன 5 தோல் தானே கொடுத்துருக்கேன், இந்த நாளம் தான் சொல்லுவோம். வாழைப்பழத்தினுடைய தோல்ல தான் சத்து இருக்குன்னு தெரியும் போட்டு இருக்கு, அதனாலதான் பார்த்து பார்த்து கொடுத்தாரு. அப்படியெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கல. அவர் பதட்டத்தினாலே அறியாத்தனத்தாலே கொடுத்தார். கண்ணன் போரும்னார். இல்ல கண்ணனே, இப்பதானே பழத்தை கொடுக்கிறேன்னா, நீர் கொடுத்த பழத்திலேயோ தோலிலேயோ நாம் பசி ஆறுவதில்லை. உலகத்து ஏழையும் வயிற்றிலே அடக்கினோம் ஒரு நாள் நாம். அப்படி இருக்கும்போது நீ கொடுத்த தோலுக்கான பசி ஆட போறது அல்ல. பின்ன என் பசி, நான் வந்தேன்னு உடனே என்ன பண்றோம்னு தெரியாத பதறி பக்தி காட்டினீர் பாரும். அந்த பக்தி என் பசியை தீர்த்ததை தவிர நீர் கொடுத்த தோலும் அல்ல, பழமும் அல்ல என்று கண்ணன் அன்று பதில் சொன்னார். அதே அர்த்தம் தான் இனி இப்ப ராமாவதாரத்தில் பாக்குறோம். பகவான் வருகிறான்னு உடனே பதறி போய் இந்த ஏழை அதுக்கு என்ன பண்ணிருக்கேனோன்னு துடிக்கிறோம் இல்லையோ. அதாவது இதை மாலாக்கார இடத்துல மாலை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக மதுரப்பட்டினத்துக்குள்ள கண்ணன் போறார். பிரசாத பரமௌநாதௌ மம கேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாகம் அல்யோபஜீவனா என்ன அவரும் கொண்டாடினான். குகனிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி குகனிடத்திலே தங்கினார். இன்னைக்கு இடம் இருக்கு ராமசையானுடு, நாளைக்கு போட்டு காட்ட போறேன். குகன் இருந்த இடத்திலே ராமன் ஒரு நாள் முழுக்க படுத்த இந்த இடத்த போர்ச்சி பாதுகாத்து வச்சுட்டு இருக்கான். தலையால தான் யாரும் தொட முடியும், ஏற முடியாது இந்த இடத்துல. அவ கையால தொட்டுக்கலாம், தலையால தொட்டுக்கலாம். ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு மறுநாள் ஓடத்தை கொண்டு வந்து கரையிலே நிறுத்த ராமனும் லட்சுமணனும் சீதையும் ஓடத்துல ஏறார். விடுறதுக்கு குகனுக்கு மனசே இல்லை. ராமன் காலை பிடிச்சுன்னு கெஞ்சராம, ராமா இங்க என்ன இல்லைன்னு நினைக்கிறேன். கம்பர் அழகான பாட்டுல சொல்றார். தேனுள தினை உண்டால் தேவரும் குகர்தற்கு ஆம் ஊன் உள துணை நாயோம் உயிர் உள வினையா கான் உள புனல் அடங்க கங்கையும் உரு அன்றோ நான் உலகனையும் நீ இனிது இரு நட எம் ஐயா நீ நட. நாங்கள் இருக்கோம், உனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமா, நான் இருக்கேன். சாப்பிடறதுக்கு தேன் வேணுமா, மரத்துல இருக்கு. உண்ணுவதற்கு மாவு வேணுமா, எல்லா இடத்துலயும் இருக்கு. எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு கங்கை வேணுமா, இதோ இருக்கு. சீத்தை கூடவே இருக்கிறாள், எங்கேயும் போக வேண்டாம், இனிது இங்கேயே வைகு என்ன குகப்பெருமான் பிரார்த்திக்க ராமன் அதை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. எவ்வளவு ஜாகிரதையா பேசுறார். தந்தம் குகனை கிட்ட கூப்பிட்டு, உன்னோடும் ஐவரானோ குக, என் தந்தைக்கு ரொம்ப பேராசை பத்தியா, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகள் பிறந்தாலும் இல்லையோ, அதனால 4 போருங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ராமா காட்டுக்கு போய் இன்னும் 3 தம்பிமார்களை கூட்டிட்டு வா அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக நான் காட்டுக்கு வந்திருக்கேன். உன்னோட சேர்த்து நாங்க இப்ப 5 பேர் அண்ணன் தம்பிகள். இப்போ உங்ககிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ, பிரிஞ்சாத்தானே சேர்ந்து இருக்கிறச்சே சந்தோஷமா இருக்கும். நான் இங்கேயே இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப திருப்தி ஏற்படுத்தாது. கம்பர் சொல்றார், துன்பு உளது எனி நன்றோ சுகமுளது, அது அன்றி பின்பு உளது இடைமன்னும் பிரிவு உளது என உன்னால் முன்பு இனம் ஒரு நால்வம் முடிவு உரு என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் 5 உளரானோம். நாங்கள்லாம் முன்னாடி 4 பேர். பிரிவு இருந்தால்தான் குஹா சுகமா இருக்கும். அப்புறம் நம்ம பிரியாமலே இருந்துட்டோம், உனக்கு என்ன பிடிக்காது போடும், எனக்கு ஒண்ணு பிடிக்காது போடும். ஆனால் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சொன்னான். ஓடத்தில் ஏறி அமர்ந்து சுமந்திரனை திருப்பி அனுப்பி வைத்து விட்டு குகன் ஓடத்தை கடத்தி கங்கையாற்ற கடந்து யமுனையாற்ற கடந்து சித்திரகூடத்துல கொண்டு போய் ராமன் சேர்க்கிறார். பரத்வாஜ ஆசிரம் இன்னைக்கு அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்கு போய் அவரிடத்துல வழி கேட்டு கொண்டுதான் ராமன் நேர போய் சித்திரகூடத்துல இருக்கிறார். சித்திரகூடத்துல ராமன் சேர்ந்து திருப்தியா இருந்துருக்கார் ஒரு பக்கம். ஆனா மற்றொரு பக்கம் இங்கு பார்த்தோம்னால் தசரதனுக்கு நாடி நலிந்து போயிற்று. இனி ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்பதான் சுமந்திரன் திரும்பி வரார். சுமந்திரன் ராமனிடத்திலிருந்து செய்தி வாழ்ந்தார் இல்லையோ. ஓடத்துல உட்கார்ந்து சுமந்திரன் ராமனை கேட்டார், தந்தையாருக்கு என்ன செய்தி சொல்லணும், என்ன சொல்ல போறேன் நானா பாத்துக்கணும் அப்படின்னுட்டான். அடுத்து சீதையிட்ட கேட்டா அவளுக்கு பேச்சே வரல, துக்கம் தொண்டை எடுக்க பேசவே இல்லை. லக்ஷ்மணன்ட்ட கேட்டா ஓங்கி ஒரு வார்த்தை சொன்னான், கேள்வியே தப்பு, நீ சரியா திருப்பி கேளும்னா. என்ன உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல், தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்லணும்னு கேளும், தந்தைக்குன்னு கேட்காது. அவரு தானே உன் தந்தைன்னார் சுமந்திரன். நான் சொல்ல வந்ததே அதுதான், அவரை தந்தைன்னு மதிக்கலேன்னு சொல்லுட்டான். பிதிருத்தம் நோபலக்ஷையே, உன்னை பிதான்னு மதிக்கலேன்னு சொல்லுன்னு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை சுமந்திரனிலே. நேர வந்தான், தலை பொறுப்பா அதை மட்டும் முதல்ல சொல்லிட்டான். மத்த எதை சொன்னானோ இல்லையோ, கே விஷயதே மகாராஜன் ராம வியசன கரிசிதாக சபுஷ்பாங்குர கோரக்காக, உன் நாட்டுல இனி மரம் செடி கொடி அத்தனையும் பட்டு போச்சு. இது ஒண்ணு பட்டு போற நாளே அல்ல, துளிர்க்க வேண்டிய நாள், பூத்து குலுங்க வேண்டிய நாள். ராமனை விட்டு பிரிந்த மரம் செடி கொடி கூட அடர்ந்து தசரதா. இப்படி இருக்கிறச்சே உன்னுடைய பிள்ளை என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னான், உன்னை பிதாவா மதிக்கலேன்னு சொன்னான். அவர் மயக்கமா கிடந்த தசரதன் எழுந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு சுமந்திரா அவ்வளவுதான் சொன்னானா, வேற ஏதானும் சொன்னானா யோசிச்சு சொல்லுனா. யோசிச்சா ராமன் சொன்னானே, பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச மம ராகவா, இனி எனக்கு பிராதாவும் பர்த்தாவும் பந்துவும் பிதாவும் ராகவன். தசரதன தகப்ப நான் மதிக்கலேன்னு சொல்லிடுனா.
அப்பதான் எழுந்து சுமந்திரனை கட்டிண்டு ராமனை பெற்று நான் திருப்தி அடையவில்லை சுமந்திரா, லக்ஷ்மணனை பெற்றுத்தான் நான் திருப்தி பட்டேன். ஏன்னால் இதோ என்ன தகப்பனாரா இல்லேன்னு சொல்லிட்டா கூட ராமன தந்தையை நம்ம ஏத்துனுட்டானோ இல்லையோ, அதுதான் எனக்கு முக்கியமே தவிர என்ன தந்தையா ஏத்துக்கிறது முக்கியம் அல்ல. சாஸ்திரம் சொல்லுது மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா நிவாசா நாராயணா சரணம் சுகிருது கதிகி நாராயணா. அழ்வார் சாதித்தார், சேலை கண்ணீரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு பாசுரம். மாதா பிதா பிராதா சரணம் சுகுது. ஒரு ஸ்லோகம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கு. மாதா பிதா யுவதயஸ்தனயாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியஸ்தன குலபதேர் குகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளிடம் பிரணமாமி மூர்த்தினான ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியர். அந்த சுவாமி தான் இதை எழுதியிருக்கார். நம்மாழ்வாரே தனக்கு சகல விதமான பந்து என்று இந்த ஸ்லோகத்தாலே சொல்லிக்கிறார். அதனால ஆத்ம பந்துக்கள் தான் நிற்பார்களே தவிர சரீர பந்துக்கள் நிற்க மாட்டார். இன்னைக்கு இருப்பார், நாளை போடுவார், நாளைக்கு இருப்பார், நாளைக்கு போடுவார். ஆனா பகவான எல்லாவித உறவுன்னு ஏத்துண்டு அவர் ரட்சிக்கிறார். என் மற்ற உறவெல்லாம் என்ன பண்ணா பாருங்க, அண்ணன் தான் உறவுன்னா ராவணன் விபீஷணனை காப்பாத்திருக்கலாம் இல்லையோ, வாலி சுக்ரீவனை ரட்சிச்சிருக்கலாம் இல்லையோ, அண்ணன் தம்பி என்னாச்சு, அப்பா அம்மா தான் உறவுன்னா. இரண்யகசிபு பிள்ளை பிரகலாதன் என்ன பண்ணான், கொல்றதுக்குன்னா பார்த்தா. அம்மா கைகை பரதனுக்கு என்ன நல்லது செல்விச்சா, கெட்டதுன்னா தெளிவிச்சுட்டா. யாரும் எந்த உறவும் எல்லாம் ரட்சிக்க போறது இல்லை. ஒரே உறவு நாராயணன் என்று நம்மோடு இருந்து ரட்சிக்கிறான். அதனால பந்துங்கிறது சகலவித பந்துவாகவும் பகவானே இருக்கிறாங்கிறது அங்கு வெளியிடப்பட்டது. அதனாலே தசரதன் இப்படி பேச அவனுக்கு திஷ்டாந்தம் தேகம் போக போறது, தேகமும் போயிடுச்சு. ராமனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் தையத்தன் உயிர் நீத்தான். அவனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, மகா சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி ரிஷசிங்கரை கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி 4 புத்திர ரத்னங்களை பெற்றுட்டு 4 பேரும் கூட இல்லை. இந்த நிலைமை எப்படியானு ஏற்படுமான்னு யோசிச்சு பார்க்கணும். கூட இருக்கிறதுக்கு ராம லக்ஷ்மணா பரத சத்ருகன், ராமன் லக்ஷ்மணன் காட்டுக்கு போயிட்டான், பரதன சத்ருகன் வேற நாட்டுக்கு போயிட்டான். 6 இல்லை. பிராணம் படுத்து தைலக்குடுவைக்குள்ள அவனை ஜாகிரதப்படுத்தி வைத்தார்கள். அன்னைக்கே இருந்திருக்குது. இப்ப எகிப்து நாட்டுல எல்லாம் அதை பத்தி பேசுற மொழி, அதை பத்தி அன்னைக்கே தைலத்துல போட்டு ஜாகிரதப்படுத்தி வைத்தார். போன பரதனும் சத்ருகனும் திரும்பி வந்தார்கள். வந்த உடனே விஷயம் நடந்ததுங்கிறத தெரிஞ்சு விட்டார்கள். உடனே பரதன் நாம் பிதாவுக்கு கைங்கரியம் பண்ணி முடிச்சுட்டு நேர காட்டுக்கு போவோம், அது கைங்கரியம் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு இடமா போறான். அவரவர்கள் வெய்யத்துக்கு ஆரம்பிச்சுட்டார். வசிஷ்டரும் வெய்து பார்த்தார். கடைசியில எல்லாத்தையும் தாண்டி சத்ருகன் கொண்டு ஈமச்சடங்குகளை முடிச்சுட்டு ஊர் முழுக்க அழைத்து கொண்டு பரதன் புறப்பட்டான். ஏபிஷ்ட சதிவை சார்த்தம் சிரசாய் ஆச்சிதோமையா அகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி. என்ன சிஷ்யன் நினைச்சுக்கிட்டேன், தாசன் நினைச்சுக்கிட்டேன், தம்பின்னு நினைச்சுக்கிட்டான், அடிமே நினைச்சுக்கிட்டேன். எப்படியா இருந்தாலும் ராமன் திரும்பி வந்த ஆகணும். மொத்த படையோட கூட கங்க நதியை கடந்து குஹப்பெருமானை பார்த்து குஹன் வழிகாட்ட இங்கிருந்து அக்கறைக்கு போய் சித்திரகூடத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த தள்ளி ராமன் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டான். அதுக்குள்ள லக்ஷ்மணனுக்கு கோபம். பரதன் நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டான் போலுக்கு. வேகமா கோபத்தோட போனார். தடுத்து நிறுத்தி ராமன் சொன்ன, எங்க போல லக்ஷ்மணா, பரதன் நம்ம இடத்துல பூமியை சமர்ப்பிக்க வருவனே தவிர ஒரு நாளும் என்னோட சண்டை போடுறதுக்காக வரமாட்டான். இலக்குவ ஒரு 7 நீ கலக்குவை என் வயில் பிறந்த காதலின் வருமென நினைகையும் தரணியை தருமென நினைகையும் தவிர்ந்து பொறுமன நினைகையும் புலமை பாலதோ. என்னிடத்திலே பூமியை கொடுக்கறதுக்காக வருகிறான் தவிர சண்டை போட்டதுக்காக வரான் நினைக்காதே, நில் என்று தடுத்து நிறுத்த பரதன் வந்தான். கீழே விழுந்தான். ஆர்ய இத்துவா சதுர்தீனம் புனர்நோவாசி கிஞ்சன ஆர்ய ராமா அப்படின்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் ஊருகி போய் விக்கி விக்கி அழுதுட்டு மேற்கொண்டு வார்த்தையே வரல பரதனுக்கு. அவனை கூப்பிட்டு பரதே அங்கே பரதம் ஆரோக்கிய ராமன் தன் மடியில் அமர்த்தி கொண்டு பரதனை கட்டி தழுவி கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து, பரதா சௌக்கியமா, இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலன்னு ராமனுக்கு தெரியாது, தசரதன் கேட்டாருன்னே ராமனுக்கு தெரியாது, இந்த செய்தி ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது இல்லையோ. அதனால எல்லாம் நடக்கிறதுனா ராமன் தான் பரதன் தான் ராஜான்னு நினைச்சிட்டு ராமன் வரிசையா கேள்வி கேட்கிறார். ராஜா எப்படி நடந்துக்கணும்னு அங்க பாக்கலாம். நீங்க ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு, 32 கேள்வி கேட்டிருக்காரு ராமன். பகல் வேளையில தூங்காது இருக்கியா, மந்திரிமார்களை நிறைய பேர் வச்சுக்காது இருக்கியா, மந்திரி அப்பப்ப மாத்தாத இருக்கியா, வேலைக்காரியா அவமரியாதைப்படுத்தாம இருக்கியா. பரதன் நினைச்சிருந்தார், பட்டு சொல்றார் போட்டுக்கு. என்ன இது, சில சமயம் அந்த பக்கம் போகாதீங்கோ, ஏதோ குழி இருக்கு விழுந்துரு விழுவார். நேற்று சுவாமி போய் விழுந்திருக்காரு போட்டுட்டு. அதனாலதான் இன்னைக்கு இந்த வேலைக்காரிட்ட இவர் பட்டத்தை எவ்வளவு பட்டார்னு ராமனுக்கு தெரியுமோ இல்லையோ. போது யாரோ ஒருத்தி இந்த கூனி கிட்ட பட்ட பாட்டத்தான் இது. அதனால ஒரு கேள்வியா கேட்கிறார், பதிலே சொல்லலை. இவன் ராஜாவே ஆலையே, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். கடைசியா ஒரு கேள்வி ராமன் கேட்டார். யாம் விருத்திம் வர்த்ததே தாதை ஆஞ்சன பிரபிதாமகாக, நம் மூதாதையர்கள் வைத்த வழி மாறாமல் இருக்கிறாயா, முன்னோருடைய வழியை மாற்றாமல் இருக்கிறாயான்னா பரதன் எழுதிருந்தான். ராமா, இத்தனை நேரம் நீ கேட்ட கேள்விகள் வியர்த்தம். இப்ப கேட்டபார், நம்முடைய முன்னோர்கள் வைத்த வழி மாறாமல் இருக்கியான்னு அதுக்கு பதில் சொல்றேன். அந்த வழியை மீறி நீ நடக்க பார்த்தாய், சரிப்படுத்த நான் வந்தேன்.
நீ அந்த வழியை மீற பார்த்துட்டே போ. ஏன்னா நீ தான் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம்ங்கிற இக்ஷ்வாகுல மரியாதையை உடைக்கிற. இன்னி வரைக்கும் அந்த மரியாதையை நாம மீறினதில்லை. ஆனா கேள்வி மட்டும் என்ன கேட்கிறேன், நான் முன்னோர்களுடைய வரவரும் மாற்றாம இருக்கிறாயான்னு கேட்கிறாய். சரிப்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன். இதோ ராஜ்யம், உன்னுடைய ராஜ்யம், திரும்பவா, நீ தான் ஆள வேண்டும்னு பிரார்த்திக்க மறுத்தானி ராமன். எப்ப காட்டுக்கு ஏதுவேன்னு பிரதிக்க பண்ணி கொடுத்தோமோ இனி திரும்ப செல்வது முடியாது. அப்ப எப்படியாவது நீ வரணும்னு கேட்க ததசரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா. அப்போது தன் பாதுகைகள் எடுத்து பரதன் முடியிலே வைக்க அத்தை பெற்றுக்கொண்டு தன் தலையாலே தரித்து பிரதட்சணமாக வந்து சத்ருகன் கையை பற்றி கொண்டு ஆருரோக ரதம் பிருஷ்டா சத்ருகனேன சமன்விதா. சத்ருகனும் பரதனுமாக ரதத்தில் ஏறி அதிவேகமாக திரும்ப நந்தி கிராமத்துக்கு வந்து அங்கே சிம்ஹாசனத்தில் பாதுகையை ஏறி அமர்வித்து சரயூ தீர்த்தத்தை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி பரத ஆகாமன ஆகாங்கையா நந்தி கிராமே ஸ்திதே அகரோத் பரதம் ராமாகமன ஆகாங்கையா. இனி 14 ஆண்டுகள் கழித்து ராமன் வரட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே அந்த தெற்கு நோக்கி ராமன் போன வழியை விட்டே அந்த வழியை வைத்து விழியை எடுக்காமல் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் ஆழ்வார் சாதித்தா போலே ராமன் என்னைக்கு வருவன் என்ன அதையே பார்த்து கொண்டு பரதன் இருந்தான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகையே 14 ஆண்டுகளும் நாட்டை ஆண்டதுங்கிறது சரித்திரம். பாதுகா பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி மேற்கொண்டு பாதுகா பிரபாவம் என்ன, பரத பிரபாவம் கேட்டே ஆகணும். அதனால பரதனுடைய பிரபாவம் என்ன, பாதுகா பிரபாவம் என்னங்கிறதை நாளை மாலை 3:30 மணிக்கு இந்த இடத்துல உபன்யாசம் அவசியம். சரியா 3:30 ஆரம்பிச்சிடும். அதனால 3:30 வந்துருக்கோம். 3:30 5:15 வரைக்கும் சொல்லுவேன். 5:15 ராம அனுயாத்திரை டிவிடி ஸ்லைட் பிரசன்டேஷன் போட்டு காட்டுவோம். அது 5:15 6:30 முடிஞ்சு போயிடும். 6:30 8:30 உபன்யாசம். நாளைக்கு பரத பிரபாவம் கேட்டு மேலும் பரத பிரபாவம் கேட்டுட்டு அப்புறம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் கேட்டு சுந்தரகாண்டத்தில் ஹனுமத் வைபவம் வரைக்கும் பார்க்கணும். அதனால ஹனுமாரை பத்தி